கொண்டாடி வந்ததற்கும் பலன் கொடுப்பாய். ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. வேண்டுவோர்க்கு வாழ்வெல்லாம் நலம் தருவாய். சிங்க வாகனத்தில் சக்தியாக வலம் வருவாய். ஊர்வாழ மழையாக வடிவெடுப்பாய். ஊர்வாழ மழையாக வடிவெடுப்பாய். இந்த உலகத்துக்கே உன்னருளால் குடைபிடிப்பாய். ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. படவேட்டு எல்லையிலே குடியிருப்பாய். நல்ல பத்தினிகள் மஞ்சளுக்கு துணையிருப்பாய். படவேட்டு எல்லையிலே குடியிருப்பாய். நல்ல பத்தினிகள் மஞ்சளுக்கு துணையிருப்பாய். மங்களங்கள் பெருக வேணும் சக்தியிலே. மங்களங்கள் பெருக வேணும் சக்தியிலே. அதை குங்குமமாய் தர வேணும் நெற்றியிலே. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. ஆயிரம் கண் படைத்தவளே பாரம்மா, இங்கு உன்னையன்றி வேறு கதி ஏதம்மா. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. சிவப்பு செல்ல கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளா. சிவப்பு செல்ல கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா, மாரியம்மா கருமாரியம்மா. சிறப்புடனே பவனி வந்து சிந்தையிலே கூடி புகுந்து, சிறப்புடனே பவனி வந்து சிந்தையிலே கூடி புகுந்து கருணை உள்ளம் கொண்டு நம்மை காக்க வந்தாளாம். அவ மரகதத்தில் திலகமிட்டு மறி கொழுந்து மலரெடுத்து, மரகதத்தில் திலகமிட்டு மறு கொழுந்து மலரெடுத்து சிரத்தினிலே சூடிக்கொண்டு பவனி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா, மாரியம்மா கருமாரியம்மா. உன் வேப்பிலையும் திருநீரும் வேண்டியதை தந்திடுமே அம்மா. காப்பது உன் திரிசூலம், கவலையாவும் தீரும் அம்மா. மாபெரும் பக்தர்கள் கூட்டம் உன் சன்னதியில் அம்மா. ஆபத்தில் உதவிட உன் 1000 கைகள் எங்களை அழைத்திடுமே அம்மா. தொட்டியங்குளம் தன்னில் வாழும் எங்க மகமாயி, மட்டில்லாத பாசம் கொண்ட எங்க மகமாயி. नमस्कृत्य कुट्टनं पंचवारगम् अमृतं यत्सुनायां धनीनां विचारं मूलाधारस्य विघ्नेशं रात्रिकर्मशुभाभवम् अन्तोरुवायोग्यं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेतो सर्वविघ्न उपशान्तये. ओम 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 मंत्र
श्री परमेश्वर परमेश्वरी प्रीत्यर्थम अस्य श्री भगवतः आदियुक्तः आदिनारायण अचिन्तय अपरितय या यमानस्य महाजलोकस्य मध्ये परिक्रमाणानाम् अनेककोटि ब्रह्माण्डानाम् एकतमे अव्यक्त मम अहङ्कार पृथिवी अप् तेजु वायु आकाशस्य आवरणैः आवृते अस्मिन् अण्डः अण्डिके लोकालोका स्थले परिवृते दिक्तन्वि तुङ्गोगन्ध उदमिते लवण विष्णु सुरा सप्ति दर्वीभूत सुतोदर अर्णवैः परिवृते जम्बूर्क्षे साल्मति उतः प्रौञ्चसाक उत्तरक्य सप्तद्विधि विराजिते महामेरु गिरिकर्तको अया मम नक्षत्र अनोत्रो भवाजा नामि अण्डः अण्डिके लोकालोका स्थले परिवृते दिक्तन्वि तुङ्गोगन्ध उदमिते लवण
समर्पयामि आभरणास्ते अक्षरान् समर्पयामि अनन्तरनास्ते अक्षरान् समर्पयामि उपरिजास्ते अक्षरान् समर्पयामि गन्धान्धारयामि சுவாமி இல்லையா அதனால விக்ரம் இருக்கிறார் சங்கிய தோட்டம்னு சொல்லுவாங்க விசார தோட்டம்னு நிறைய தெரிஞ்சுங்க ஓம் அனந்தாய நமஹ ஓம் தர்மகந்தாய நமஹ ஓம் ஞானநாராய நமஹ ஓம் அத்தி ஓம் கம்பிரவத்யானாய நமஹ ஓம் கம்பிரவத்யோ நமஹ ஆனந்தமயே நமஹ ஆதயோ வாக்கியம் சமர்ப்பயாமி आदयो वाद्यं समर्पयामि नानं समर्पयामि नानानन्तरम् आचमनीयं समर्पयामि आभरणास्ते अक्षरान् समर्पयामि अनन्तरनास्ते अक्षरान् समर्पयामि उपरिजास्ते अक्षरान् समर्पयामि गन्धान्धारयामि ओम कोटवेनाय नमः ओम हेरपाय नमः ओम सन्नभूताय नमः महागणपतये नमः ராமன
ஐஸ்வர்யம் வளர்க்கிறாங்க. இந்த மூணாவது இந்த மூலத்துல இடி எடுத்துக்கோ, அது 3 கையா இடி இழுத்துக்கோ, இந்த இடத்துல நிப்பாட்டினா 8 ஐஸ்வர்யம் கிடைக்கலாம் சொல்லியிருக்காரு. அதுதான் ஆலயத்தில் வரும்போது இப்படி 8 தான் ஆலயத்தில் வரும். என்ன காரணம்? இங்க இருக்கக்கூடிய 5 சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாரும் பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆலயம் திருவிழா பண்ணும்போது உதாரணம் ஆயிடும் தெரிஞ்சுக்கணும். ஊர்ல திருவிழா நடத்தணும்னா முதல்ல ஆத்துல மாமிசத்தை தவிர்க்கணும். ஏன்னு தெரிஞ்சுக்கிறேன், மாமிசம் ஒரு இடத்துல பண்ண தெரிஞ்சா எதுவுமே தேவையில்லாதான் புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல பூஜை தேவை சாமி எல்லாம் அவர் அதெல்லாம் ஊர்ல திருவிழா அதெல்லாம் பண்ணுவா. எல்லாருக்கும் ஆலயம் திருவிழா நடக்கிறதுல என்ன பண்ணுவாங்க, அவர் எல்லாருமே இருக்கு நடப்பிக்கிறது இல்லை. எல்லாருமே ரெடியோட வச்சுருவா. பூஜைக்கு ஊர்ல திருவிழா ஆரம்பிச்சு அந்த மாதிரி உதாரண மாலை இல்லைன்னா ஸ்வரிக மாலை இல்லைன்னா சந்தன மாலை இதெல்லாம் வெளியே வச்சுருவா. இது ஒன்றும் சோப்போ பந்தாவோ கிடையாது. உங்கள்கிட்ட என்னென்ன கிடைக்கணுமோ அப்படிங்கிற மாலை வாங்கி கதையக்குள்ள அனுப்புவான். இந்த கதையை இருக்கு இல்லையா, இதை நீங்க நினைச்சுக்கலாம், மனசுல நினைக்க முடியல. அதனால தேவாலயம் போட்ட ஒரு வாய்க்காக்க சுவாமி உபாயத்துக்கு வந்து என்ன சொல்றார், 25,000 பக்கம் கோயில் வச்சு வச்சுக்கலாம், இந்த உபாயத்தை முடிச்சு வாங்கிக்கலாம். ராஜா இவ்வளவு கோடி செலவு பண்ணியிருக்கேன், நான் கோயில் வச்சிருக்கேன், என் கோயில் வராம இன்னொரு கோயில் உபாயம் அந்த கோயிலை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி ராஜா கோடி எனக்கு செலவு பண்ணி பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை இருந்தார். ஆனால் ஒரு ஆள் அதே ஒரு தேகத்தில் இருக்கிறார் ஆலயத்தை கரையத்துக்குள்ளதான் ஆலயம். நான் இப்படி கேட்டா அதை கேட்டா மனசுல நினைச்சுட்டே கொண்டிருக்காரு, என்னால கட்ட முடியாது. மனசுல நினைச்ச கோயில் இல்லையே அந்த கருங்கல்ல 5000 மடங்கு இருக்கார். சுவாமி காட்சி கொடுக்கும் ஒரு கரையத்துல எப்படி இருக்க காட்சியை பாருங்க. கரையத்துல பார்க்க ராஜா கரையத்தை பார்த்து ஆனந்தமாயி ஒரு பாதத்தை எடுத்து தரிசனம் பண்ணார். உங்க உபாயத்தை முதல்ல முடிச்சுக்கோ, அப்புறம் என் உபாய் சுவாமி சொல்லுவாரா, நீ உபாயத்தை சின்ன விஷயமா நினைக்காது, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அப்பாவுடைய அனுகிரகம் உடனே உண்டு. பக்தன் ஒரு அடி வச்சா 1000 அடி திருப்பி வைப்பான், அதை தெரிஞ்சுக்கணும். அதனால ஆலயத்தை வந்து சண்டை போட வேண்டாம், அதிகாரம் பண்ண வேண்டாம்னு சொல்ற காரணம் என்னன்னா, அவர்கிட்ட கேட்கணும், அம்மா தாயே உனக்கு இவ்வளவு சேவை பண்ணனே எனக்கு எது தேவையான்னு கேட்டா செய்வான். உள்ள அன்பு இங்க இருக்கிற இடம், அவர்கிட்ட அனுகிரகம் வாங்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும், சாதாரண பேங்குக்கு போறோம், 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைனாலே 1 மணி நேரம் நிற்கிறதையா அதை எடுக்க போறோம் அப்படின்னாக்க அதுக்கே வெயிட் பண்றோம். அப்ப நம்ம சுவாமிகிட்ட வந்து என்ன அனுகிரகம் வாங்க வந்துருவோம். இதை சொல்லிட்டாங்க சுவாமி 2ஆவது வச்சுக்கிறார் ஆலயத்துல. என்ன அப்படின்னு கேட்கலாம், உண்மையிலேருந்து 60க்குள்ள என்ன கொடுப்பாரா, வரம் சேவை பண்றது. அப்ப அந்த திவ்ய கேட்கறாங்க தாயே முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம், மாற்றம் ஆலயம் துவங்கா அது தேவை. ஆலயத்துல சூட்டி வைக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும் இருக்குன்னு. யாரையும் சமப்படுத்துறதுக்காக ஒரு பூஜை வைக்கலையா, ராத்திரி ஒரு வேலையை அதை பத்தி கவலைப்படாது. அப்ப என்ன பண்ணும், சூரிய வந்தமா தாயே எனக்கு எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். மரம் ஒரே நாள் விட்டுவார், ஒரு மாதிரி தனியை விட்டுவார், ஒரு வழி வைக்கிறார், மாங்காய் கொடுப்பார். அப்ப மரத்தை கையாளணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும், சேவை பண்றோம், பக்குவப்படுத்துவோம், மர வெயில் எல்லாத்தையும் காப்பாற்றணும். அதனால ஆலயம்னா சும்மா கடமைக்கு இல்ல, நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் பிரச்சனையை கேட்டு அஞ்சாவதுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பூஜைக்கு யார் யார் வராலும் அத்தனை வெளியே பார்த்து போகலாம். அது நிலவு அவங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரை கூப்பிட்டாலும் அம்மா வந்துருவா, இவாதான் கூப்பிடணும், அவாதான் பக்தி சித்த வேணும். முதல்ல இந்த நேரத்தில் யாரும் இடையே இருக்கக்கூடாது. ஒரு ஊர்ல திருவிழா நடக்கிறத உபாயம் நடக்கிறப்ப என்ன நடந்தாலும் நல்லா தூக்கி போட்டுட்டோம், இதெல்லாம் ஊர் சேர்ந்து பண்ணக்கூடிய கைகள். அப்பா ரொம்ப இதுவா அம்மாவே ஒரு பச்சை நடத்தினா யாராவது வந்து வருத்த போறோம், அவன் வரலைங்கிற ஞாபகம்
அப்படிங்கிறத மாத்திக்கோங்க. செடிக்கு உணவு இல்லையே சிறு வயதுக்கு ஈன்றப்படும் சொன்னார். இப்ப அப்படி கிடையாது. 3 வேளை யாருக்கு 6 வேளை ஆகிட்டான், 9 வேளை சாப்பிடுறாங்க. குறைஞ்சி சொல்லுவாங்க, ஞானி படுத்தும் சொன்னா கோபம் வரும், வேண்டாம் எதுவா அப்படின்னா. என்ன 3 வேளை சாப்பிடுறோம் மாறி, 2 வேளை சாப்பிடுறோம் யோகி, 1 வேளை சாப்பிடுறோம் ஜாதி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 1 வேளை சாப்பிடணும், எந்த சிக்கையும் அசைக்க முடியாது. 100 வருஷம் வாழ போறாங்க, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு தேவையான சத்தான உணவு உள்ள கொடுக்கும். நாளிலே எந்த அளவுக்கு அன்னம் போடுறோம் அந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது. யாரும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய சாஸ்திரங்கள் என்னென்ன காலத்துல எப்படி சாப்பிடக்கூடாது, ஒவ்வொரு காலத்தையும் சொல்றேன். எத்தனை மணிக்கு சாப்பிடக்கூடாது, என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனை உருவாகுது ஒரு காலத்துல சொல்றோம். மந்திரங்கள் மதிப்புக்காக சொல்றதுல மந்திரத்தை சொல்றவனுக்கு பலகும்னா கேட்கிறவனுக்கு பல கோடி பலன். அதனால மந்திரங்கள் அதனால நான் சொல்லுவாங்க, எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க, விட்டு என்ன பண்ணுவா பூனாதி ஆபத்து அப்படின்னு சொல்லுவான். பூனாதி போய் யாரும் பேசப்படாதுன்றதுனால பூனாதி ஆபத்துன்னு சொல்லுவான். தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரா கொடுத்து தேசாவின்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய விண்ணத்தை போக்குறதான் பூனாதி. என்ன பண்றாங்க, என்ன சொல்றோம், நம்ம அதனால என்ன பண்றோம் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பா. அதனால அவர் ஓட்ட அளவுக்கு ஏதோ முன்னாடி எதிர்பார்க்கணும். உள்ளன்போட இதை போட்டுருக்கிறேன், உள்ளன்போட உனக்கு தேவை நான் செய்யறேன், வேற ஒன்றுமே உங்கள்கிட்ட கேட்காது. 100 ரூபா கூட ஒரு ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் மனசார செய்யறது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் செய்யணும் செஞ்சு சொல்லி காட்டணுமா இல்லை. அப்போ ஒரு விஷயத்தை செஞ்சு சொல்லி காட்டணும். அதனால தான் கடவுளை எது செஞ்சாலும் பேரை வச்சுக்க மாட்டான். விஷயம் செஞ்சா அதான் நான் சொல்றேன். இது உங்களுக்கு என்னென்ன தேவையோ முடிய அத்தனையும் சித்தி பண்ணி கொடுக்கும். ஓம் முதாகநாதனோதகம் சதாதி முக்திஜாதகம் கலாதனாபதம் சகம் விராதி லோகரக்ஷகம் அநாயகை கநாயகம் விநாதிகை வதையகம் நதாதுபாகுணாதகம் நமாமிதம் விநாயகம் நவேகராதிவிகரம் நவோகிதா கபாபரம் நமக்குராதியஜரம் நதாதிகா பதுகரம் கணேபரம் மகேபரம் தமாபரே பராபரம் நிரந்தரம் சமத்வலோ அசங்கரம் நிரப்யபைக்யமுஞ்சரம் நரேதலோ பரம்பரம் பரேவமக்ஷமக்ஷரம் கிருபாகரம் சமகரம் உபாகரம் யதத்வரம் மனக்கரம் நமத்வதம் நமத்வதோ விபாத்வரம் அதிஞ்சனம் விமாஜனம் நிரந்தரம் விமாஜனம் புராணி பூர்வனந்தனம் புராணி கர்வஜர்வனம் பிரபஞ்சனா கமேகனம் பிரனுஞ்சயா விபூடனம் அமந்தராய கர்த்தனம் பிரதந்தரே நிரந்தரம் வதந்தரே பயோகினம் தமேகனம் தமேவதம் விஜிஞ்சயா விஜந்தரம் மகாகணே பிரபஞ்சரம் நமாகரே நயோன்மகம் உதயல்பதி பிரபாதகே கபீகரம் யனீகரம் மதோகரா துராயஜம் பிரபுத்ரனா நமாததாயுரட்டபூதி மப்யுமை விசுதிரா ஆனமே நம அநேக கோடி பார்ப்பனான் சமர்ப்பயாமி. ஸ்வரே கந்தேவாய நமः கந்தே வாக்தேவதாய நமः குப்பேரோ ஈஸ்வராய நமः அக்ஷரேஜோ மந்திரேஜோ நமः பத்ரேஜோ சோமாய நமः சூதவல்லவேஜோ கருணவே நமः மித்ரே கோபின்யே நமः கூர்ச்சே சித்தாய நமः பரித்ராய மதுந்தராய நமः சுகுலே ஸ்ரீ நமः உதே மன்யாமோ வஜ்ரேந்திரோ தேவானாம் பிரதயேந்திரோ நமः தேவராபுர்மா சர்வோபயாராம் சம்பூஜ்ய குருமாத்ராவயாமி ததாஞ்சம் குங்குளோ வேதம் ஸ்வரஞ்சயோகம்
यथा शास्त्राणो मार्गतः येनेन्द्रस्य महाराजस्य देवानां किं यथा तथा
தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேர்க்காட்டு மாறி, வேர்க்காட்டு மாறி, வேர்க்காட்டு மாரியம்மா. கருமை நிறம் கொண்டவளே காத்தாயி கருமாரி, கண்ணாயிரம் கொண்டவளே கண் கண்ட கருமாரி. கருமை நிறம் கொண்டவளே காத்தாயி கருமாரி, கண்ணாயிரம் கொண்டவளே கண் கண்ட கருமாரி. ஓயாமல் நின்னாமம் உரைகின்ற உன் மக்கள், ஓயாமல் நின்னாமம் உரைகின்ற உன் மக்கள், மாறாத நின் புகழை பாடிடவே அருள்மாரி. தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேர்க்காட்டு மாறி, வேர்க்காட்டு மாரி அம்மா, வேர்க்காட்டு மாறி. கல்லாக இருந்தாலும் கருணை உள்ளம் கொண்டவள் நீ, காண வரும் பக்தருக்கு காட்சி தரும் தேவி நீ. கல்லாக இருந்தாலும் கருணை உள்ளம் கொண்டவள் நீ, காண வரும் பக்தருக்கு காட்சி தரும் தேவி நீ. காலம் கூட உன்னை கண்டு காத வழி சென்றிடுவான், காலம் கூட உன்னை கண்டு காத வழி சென்றிடுவான். காத்தாயி கருமாரி மகமாயி மாகாளி, தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேர்க்காட்டு மாறி. தெவிட்டாத தீந்தமிழு பாடிடுவோம் மாறி, தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேர்க்காட்டு மாறி. தெவிட்டாத தீந்தமிழு பாடிடுவோம் மாறி. மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில், தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி, அருட்கருவான இமயமலை செல்வி. கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி, அருட்கருவான இமயமலை செல்வி. பூவிலை வேல் கை கொண்ட காளி, பகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி. மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. வேப்பமரம் நிழல் கொடுக்கும் வீடு, அது வினை தீர்க்க நீ அமைத்த கூடு. வேப்பமரம் நிழல் கொடுக்கும் வீடு, அது வினை தீர்க்க நீ அமைத்த கூடு. திருநீரே அம்மா உன் மருந்து, அதை அணிந்தாலே நோய் ஓடும் பறந்து.
நம்ம ஆத்திரம் நினைக்கிற சம்பவம் நினைக்கணும். எனக்கு அம்பாள் ஒரு வீட்டு
செஞ்சதெல்லாம் நடக்கிறதுக்கும் சிந்தனை விநாசனமாகிறதுக்கும் எல்லாத்துக்கும் பண்றதுதான் இந்த விநாயகம். கணபதி யோகம் சாதாரணமா நினைக்காது, எல்லா மாற்றங்களையும் ஏற்படும், எல்லாத்துக்கும் வழிவகும். அப்படியேப்பட்ட கணபதி யோகத்துக்கு பூர்ணாவதி பண்ண போறோம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. அதனால பூர்ணாவதி யாருக்கு பார்ப்போம் அப்படின்னா பூர்ணாவதி ஆகும்போது இந்த எல்லா அக்னியும் ஒன்று சேர்த்து அப்படியே நேரா நிற்குமா. அதனால இந்த பூர்ணாவதி பார்க்கும்போது மனதில் அவளுக்கு என்ன தேவையோ தேவையெல்லாம் 8 திட்டியம் பூஜை பண்ணி இந்த கிராமம் நல்லா இருக்கிறதுக்காண்டி இந்திரன் முதல் அக்னி வரை யமன் முதல் வருணன் வரை ஈஷா முதல் ஏன்னா உங்களை கூப்பிட்டாலே அவளையும் கூட நம்ம பார்த்துக்கோ. கும்பாவின்னு ஆச்சாரியருக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சும்மா இல்லை, மக்களை கூப்பிடணும், எஜமானரை கூப்பிடணும், விநாயகரை கூப்பிடணும், அஷ்டதிக்பாலரை கூப்பிடணும், சமஸ்த கோடி தெய்வங்களுக்கு இத்தனை வேலையும் ஆச்சாரியர் கையில் இருக்கிறது பேர் தான் சர்வத்தையும் போதனை பண்ணதுனால சாதகம்னு சொல்லுறது. எல்லாரையும் கையில் பண்ணக்கூடிய ஸ்நானம் யார் கொடுத்துருக்கா இறைவன், அதுதான். இதை யார் வருத்தப்பட்டாலும் அதை யார் அனுசரிக்கணும் அப்படிங்கிறது இதிலே எழுதப்பட்டது. அதனால எந்த அஞ்ஞாபமும் இருக்கப்படாது, யார் மாதிரி சஞ்சலம் இருக்கப்படாது, எல்லா மாற்றங்களும் கிடைக்கணும். இந்த ஊர்ல விவாகத்தில் இருக்கக்கூடிய கன்னிகள்லாம் விவாகம் ஆகணும், விவாகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் ஆண்கள் எல்லாம் விவாகம் ஆகணும், படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்ல மாற்றங்கள் ஏற்படணும்னு நினைக்கிறவர்களெல்லாம் மாற்றங்கள் ஏற்படணும். 60, 70, 80, 90, 100 சொல்லக்கூடிய சத்தியத்தை நினைக்கணும்ல. பூமியில மனிதனா பிறந்தா நினைச்சுட்டு இருப்பான், சில பேர் நினைச்சுட்டு இருப்பான் இவ்வளவு கோடி சம்பாதிச்சா மறந்துடுறாரா, இறைவன் மறந்துடுறாரா, நம்ம மறந்துடுறோமா அப்படிங்கிறத சாயந்தரம் சொல்றேன். பூர்ணாவதி ஆகப்படுது.
அந்த வீட்டுல ஒரே ஒரு இன்ச்சு இந்த செங்கலை நோக்கி வச்சிருந்தா வேலை பண்ணி போச்சு. அந்த அளவுக்கு நிறையாத பொருள் வளர்ச்சி கிடையாது. அதெல்லாம் மாதாவிலே எங்கனை இருந்தா இதெல்லாம் நிறைய இருக்கு. யாரால வந்து பூமியில மாதாவிலாவா தான் வந்தோம். அப்ப அவருடைய நிந்தனை இருந்தா வளர்ச்சி கிடைக்காது. இந்த ஊரை எந்த பிரச்சனையும் பண்ணாம, எந்த இன்னலும் இல்லாம, எந்த தியாகி இல்லாம, எந்த விதமான அநியாயமும் இல்லாம அவ பார்த்துக்கிறாங்க. அதாவது சொல்றது நினைக்காது. கிரகங்கிறது வாழ வைக்கிறாங்க. ஆகியோருக்கு அந்த எல்லாமே இருக்கிறதோ அப்படிங்கிறது இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அமிர்தம் அவங்க இருக்கக்கூடிய நாள கிரக பிரவேசம் பண்ணணும். நன்னா இருக்கு. வாழ்க்கையை ஒரு ட்ரிப்பு பண்ணக்கூடிய பிரவேசம் இதெல்லாம் பார்க்கணும். தெரியலையா சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சவாழ்க்கை இல்லையா அந்த கிரகத்தை நம்ம போறேன் அப்படின்னா மாற்றங்கள் முதல்ல எங்கேயிருந்து வரும். ஒரு செடி வைக்கிறாங்கன்னா நல்ல இடமா நோக்கி ஒழுங்கா வச்சாதான் அந்த செடி பக்குவமாகும், வளர்ச்சி கொடுக்கும், கனி கொடுக்கும். அடியில ஃபுல்லா பாறாங்கல் இருக்கு, மேல ஒரே ஒரு துளி மண்ணை தூக்கி போட்டு கொண்டு போய் மாமரத்தை வச்சுக்க ஏன்னா போகாதீங்க போவார். அந்த மாதிரி கிரகப்பிரவேசம் ரொம்ப முக்கியம். நல்ல நாள் நல்ல ஊரை அந்த இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். அவசரப்படக்கூடாத ஒரே விஷயம் கிரகப்பிரவேசம் தான். கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாஸ்து சாந்தி அவசியம் பண்ணணும். அது பண்ணாமலாம் கிரகப்பிரவேசமே பண்ணக்கூடாது. அதனால எப்படி சொல்றாங்க வாஸ்து சாந்தி பூஜை பண்றோம், பிரவேசம் பண்ணி பண்ணிட்டோம். அத ரெண்டாவது உடனே அந்த 7 பேருக்கு உண்டான அக்கியத்தை கொடுத்துறோம். அந்த 64 பேருக்கு உண்டானதை கொடுத்துறோம். அடுத்து என்ன பண்றோம்னா எடுத்த உடனே என்ன பண்ணிடுறோம், துர்சம் பண்ணிடுறோம். அப்ப இடம் சுத்தமாகணும். அதனால போது கட்டி போத அந்த திருவிழா பண்றாங்க. டீச்சர் ஒரு தலையில தூக்கிட்டு போவா தெரியுமா? எல்லா ஊர்லயும் உண்டு. யாரும் திருவிழா பண்றப்ப எடுக்கிறது இல்லை. அக்னி கோபுர சட்டி எல்லா ஊர்லயும் திருவிழா ஆயுள் உண்டு. அப்பாரு பிரதானமே அக்னி கோபுரம் தான். ஒரு திருவிழா நடக்கிறப்ப அக்னி கோபுரத்தை எரிஞ்சுட்டே கையில தூக்கிட்டு போவா. சுடவே சுடாது, அசுரம் மாதிரி தூக்கிட்டு போவான். பிராணம் போடும். அப்ப வாயுவாக எதிரிதான் வாஸ்து சாஸ்திரம் சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்றது, வருணன் ஜலத்துக்கு முக்கிய, அடுத்தது குபேர் வடக்கருக்கு, அடுத்தது ஈசான். எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஈசான். அதனால எந்த சரவணி அனந்தாதி அத்தனாதி தட்சிணவர்த்தி குட்டாலமாக